போன்ற தடைகள் எல்லாம் விலகுகிற நேரம் இது. அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்மை முழுமையாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, எல்லா தடைகளையும் அவர் ஆமென் மாற்றுகிறார், உடை தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆகாதது எதுவுமே இல்லை. தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென். உங்கள் வாழ்வை நன்றாய் அறிந்தவர், உங்கள் இருதயத்தை நன்றாய் அறிந்தவர், உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவன் இந்த சபையின் நடுவிலே வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஓ ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு கானானுக்குள். சொல்லுங்க, எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு. எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுவே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடும். சொல்லுங்க, கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடும். சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை. ஆமென். ஓ எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. ஓ பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துனியோடு. ஆமென். சாபங்கள், தடைகள், ஓ யோர்தான் செங்கடல், ஆமென், இழக்கப்பட
தகர்க்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது உங்களுடைய வாழ்வை விட்டு. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு ஹல்லேலூயா சாபங்கள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது, இயேசு என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நோய்கள் எல்லாம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவரை துதியுங்க, அவரை ஆராதியுங்க. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யேசுவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யேசுவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், மாற துணியோடு கானானுக்குள். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வனாந்திரம் மாறுகிறது, வனாந்திரத்தின் நாட்கள் மாறுகிறது, வனாந்திரத்தின் வருடங்கள் மாறுகிறது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆரவாரதொனியோடு கானானுக்குள் நுழைவோம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், மாரவாரதொனியோடு ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவாரதொனியோடு கானானுக்குள். என் பிதா வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. ஓ, வாழ்வு மதுரமாகிறது. கசப்பான வாழ்வு, ஓ வெறுமையான வாழ்வு, ஆமென், இனிமையாய் இயேசு தருகிறார். அந்தகாரத்தின் வாழ்வு மாறுகிறது. இருளின் அதிகாரங்கள் மாறுகிறது. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவாரதொனியோடு. எக்காலம் ஊதி ஆரவாரதொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யேசுவே. ஓ, இது எழுப்புதலின் நேரம், இது விடுதலையின் நேரம். ஆமென், ஆமென். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் நேரம். துக்கத்தின் நாட்கள் முடிகிற நேரம் இது. இதோ சுகவாழ்வு, சுகவாழ்வு துளிர்க்கிற நேரம் இது. அவர் தருகிற சுதந்திரம் பெற்றுக் கொள்ளுங்கள். தகப்பன் தருகிற சுதந்திரம். என் மகனே, என் மகளே, நீ அனுபவித்த பாடுகள் போதும். உன் கஷ்டத்தின் நாட்கள் முடிகிறது. பெற்றுக்கொள். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவாரதொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவாரதொனியோடு கானானுக்குள். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். எல்லா தேவ பிள்ளைகளை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஆவி, ஆத்துமா, சரீரம், ஓ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்களாய் நம்முடைய
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், ஓ ஹalleluya, எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே முழுமையாய் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். நீர் விரும்பும் பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை முழுமையாய் தருகிறேன். என்னை முழுமையாய் உம்முடைய கரத்திலே தருகிறேன். என்னுடைய திட்டங்கள் அல்ல, என்னுடைய திட்டங்கள் இத்தனை நாட்களாய் எனக்கு வனாந்திரத்தை தந்தது. என்னுடைய சித்தங்கள் இத்தனை நாட்களாய் எனக்கு வெறுமையை தந்தது, எனக்கு சாபத்தை தந்தது. என் திட்டங்கள் வேண்டாம், என் சித்தங்கள் வேண்டாம். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஓ ஹalleluya. எல்லா தேவ பிள்ளைகளும் பயபக்தியோடு கண்களை மூடி, சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி, ஓ ஹalleluya. இந்த தேவனை போல பெரிய தேவன் யார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். இவருக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. எல்லா ராஜாக்களிலும் இவர் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும் இவர் உயர்ந்தவர். இவரே தேவன், இவரே தேவன், நம் கர்த்தரே தேவன். ஹalleluya. துதிக்க அவரை துதிக்க அவரை துதிக்க விடுதலை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை உண்டாகிறது. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓ எரிகோ கோட்டையை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். அவரை மகிமைப்படுத்தினார்கள். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அவர்கள் போராடவில்லை. ஆமென். தங்களுடைய சரீர முயற்சியை, ஓ தங்களுடைய ஆமென் உலக பிரகாரமான பிரயாசத்தை அங்கே வெளிப்படுத்தவில்லை. அங்கே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே தேவனை ஆராதித்தார்கள். எப்படி ஒருமனப்பட்டவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் இணக்கமுள்ளவர்களாய் இப்போதும் நாம் சபையாய் ஒரே மனதோடு கேட்கிறதான வேண்டுதல்கள் விண்ணப்பத்திற்கு இப்போதுதானே ஆண்டவராலே பதில் தர முடியும். உண்மையாய் தேடுகிற ஆத்துமாவே, உங்கள் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய செவிகள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு துதி பலியையும்.
ஹalleluya. அவர் இறங்குகிறார். உங்கள் கஷ்டத்தை பார்த்து, உங்கள் பாடுகளை பார்த்து, அவரே இந்த உலகத்திலே பாடுபட்டவரானபடியினாலே அவருக்கு தெரியும் உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் வியாகுலங்கள். எந்த ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத வேதனை, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அவர் நன்றாய் அறிந்தவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும், அந்த ஆத்துமாவின் இருதயத்தின் ஆழத்தையும் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. திக்கற்றவர்களாய் உங்களை விடேன், உங்களை ஒருபோதும் நான் கைவிடேன். நீ என் தாசன். ஹalleluya. உலக மனிதர்கள் கேட்பார்கள், நீ யார் என்று சொல்லி கேட்பார்கள். நீ எனக்கு யார் என்று சொல்லி கேட்பார்கள். உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லி கேட்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் மகன். இயேசு சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீ என்னுடைய மகள். என்னுடைய சுதந்திரத்திலே நீ பிரவேசி. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. என் பிதா எனக்கு தந்ததை என்னுடையவர்களுக்காய் நான் கொடுத்தேன். இவர்கள் என்னுடையவர்கள். இந்த சபை அவருடையது. இந்த சபையில இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடையவர்கள். ஹalleluya. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். உங்களை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்க வேண்டாம். உங்கள் மேல அதிக கரிசனை உள்ள தேவன் இந்த சபை நடுவிலே வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பாதம் ஒன்றே போதும். அவருடைய சமூகம் ஒன்றே போதும். இந்த உலக மாயை, உலகத்தின் மனிதர்களுடைய அன்பு மாயை, அது உங்களை ஏமாற்றும். அது உங்களுக்கு வேதனையை தரும். அது உங்களை துன்பப்படுத்தும், உங்களை காயப்படுத்தும். அது கசப்பான அனுபவத்தை தரும். இயேசுவுக்கும் அதே அனுபவம் கிடைத்தது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கும் பொழுது நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya. ஆனந்த களிப்பு உண்டு. அங்கே சந்தோஷம் உண்டு. உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சொல்லுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தேவ பிரசன்னம் நம்முடைய கரங்களை அசைத்து சொல்லுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த தந்த மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே இனி வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம்.